நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். தேவலிங்கம் கவிதைகள் வாசிப்பது பிருந்தா ராஜகோபாலன். காதன்மை. சலிப்பான இரவொன்றின் நடுவில் ஏதேனும் ஒரு புத்தகத்தோடு நீ பழைய நினைவுகளின் பச்சை வாசனை பாடலோடு நான் எடுத்தறிய மனமில்லாமல் ஓவியத்தன்மையோடு ஓடாத கடிகாரம் ஒன்று நகராத முட்களோடு நடன ஆரம்ப நாட்டிய மங்கையாய் நின்ற இடத்திலேயே காலை தட்டி அசைந்து கொண்டிருக்கிறது. மௌனத்தை கலைக்கவென மெதுவாக தவழ்ந்து வந்து இருவருக்கும் இடையே பிடிவாத குழந்தையென படுத்து கொண்டு அடைத்து கொள்ளென அடம் பிடிக்கிறது குளிர். யாரும் துணைக்கில்லா இவ்விரவில் இருட்டின் இன்னதென தெளிவில்லாத யோசனையில் உனக்கான யாத்திரை பயணியாய் கால் கடுக்க காத்திருக்கிறேன். கைவீசி செல்லும் கரங்களின் எனதுள்ளடக்கிய குளிர்கரம் தேடி அலைகிறது மெய்யுடல். கடந்து போகும் காற்றிலெல்லாம் உன் ஒளிமுக வாசனை. பெருத்த மழை காட்டில் வழி தவறி பிறந்த பான்குட்டியாய் பார்க்கும் விலங்கிலெல்லாம் மடித்தேட பார்க்கிறது எனது அறியாமை. எங்கிருக்கிறாய் நீ? துணைக்கு யாரும் இல்லா நிலவில்லா அமாவாசை வானமாய் உனக்காக தனித்திருக்கிறேன் பூக்கொய்கையில் விரலோடு. மஞ்சள் வண்ணமாக பிடிவாதமாய் ஒட்டிக்கொண்ட பொன்மகரந்தமே விரல்களில் வெயில் பட்டு மின்னிக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் செடியாக முடியாத கன்னி மகரந்த துகள்கள் உன் கன்னம் பற்றி திருகிடும் எனது விரல் பட்டு உன் மீசையில் பூத்து குலுங்க போகின்றன. நுனியில் 5 சிவப்பு குஞ்சரங்கள் ஆடும் 1000 சிவப்பு செம்பருத்தி பூக்கள். சொற்குற்றம். வெண்ணிலா வெள்ளி ஒளி வீசும் அமாவாசை இரவில் உன் கரம் கோர்த்து கடல் நினைத்தேன் நினைவிருக்கா? கொதிக்கும் வெயில் நடுவே நம் இருவரையும் சுற்றி பொழிந்த மழை மீறி இணைந்து குதித்து நடந்தோமே நினைவிருக்கா? கடல் பூத்த தாமரை தண்டொடித்து மை தொட்டு மடல் எழுதி மாலையாய் கோர்த்து உன் சிரம் தழுவ சூட்டி நின்றேனே நினைவிருக்கா? உன் நினைவுக்குள் ஒற்றை தங்கமீனாய் செதில் அசைந்தாடி நீந்தி அலைந்து வாய் பிளந்து சுவாசித்து திணறும் நீ இல்லாத வறுமை ஒரு சொற்குற்றம். மாற்றெழுத்து. மழை நாளின் ஆதி மனுஷியின் குகை பதுங்கி உணவு கிடைக்கா இரவொன்றின் நடுநிசையின் இடி முழங்க மின்னல் ஒளியில் வரையத் தொடங்கிய ஓவியம் ஒன்றின் சிதறல்கள்தான் எழுத்துக்கள். அவளின் மேனி படர்ந்த பயத்தை, நாடி நிமிர்த்திய வெட்கத்தை, கூடி கழித்த பொழுதினை, குடல் எரியும் பிரிவினை எழுத்துக்களால் வரையத் தொடங்கியவளை இப்பொழுது காணலாம். மழைநீர் சொட்டு சுவரிலோ பேருந்து கண்ணாடியிலே காதலை வெற்று காற்றிலோ கைகளால் எழுதி தீர்த்து கொண்டேதான் இருக்கிறாள். எனினும் இன்னும் தீர்ந்த பாடில்லை வலிகளும் எழுத்துக்களும்.